பேக் டு அவர் சேனல் கிரியேட்டிவ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்காக கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு சூஸ் ஏ பெர்ஃபெக்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இன் 2023. இப்படி ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேட்டுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பைக்ஸ்லேருந்து எலக்ட்ரிக் பைக்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கு மிக முக்கியமான ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா பெட்ரோலோட பிரைஸ். இப்போ 70,000 கொடுத்து ஒரு பைக் வாங்கிட்டு அதுக்கு டெய்லி 100 rupees பெட்ரோல் போடுறதை காட்டிலும் ஒரு 80,000-85,000 ஒரு எலக்ட்ரிக் பைக் வாங்கிட்டு டெய்லி பெட்ரோல் பிரைஸ் எல்லாமே ஜாலியாக போகலான்றது தான் பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேரோட மைண்ட் தாட்டாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பெர்ஃபெக்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பைக் வாங்குங்க, இந்த பைக் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை சஜஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் எந்த மாதிரி பைக் வாங்கினா நல்லா இருக்கும், உங்களுக்கு எது பெர்ஃபெக்டான பைக்காக இருக்கும், அதை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இன்னைக்கான வீடியோ. அங்கே வீடியோக்குள்ள போகலாம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 டைப்பாக பிரித்து வச்சிருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்ச்சேசிங்கும் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூசேஜ். ஸோ யூசேஜை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கலாம் அப்படின்ற ஐடியா நமக்குள்ள இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, காலேஜ் போகிறதுக்காக ஒரு வெஹிக்கிள் வேணும் அப்படின்னா அது தனியாக இருக்கும். ஸோ இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேரண்ட்ஸ் தான் இருக்காங்க, ஸோ அவங்க வந்து லோக்கலில் சும்மா ஒரு ரைடிங் போகிறது மாதிரி சைக்கிள் போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கி கொடுத்தா ஜாலியாக போயிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சிலர் இருப்பாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் போகிறதுக்கு ஒரு லைசன்ஸே இல்லாமல் ஒரு வண்டி ஓட்டுறதுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி வில்லேஜில் இருக்கவங்க நிறைய பேர் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா நிறைய மூட்டையெல்லாம் கொண்டு போவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வெஹிக்கிள் இருக்கணும், நல்ல கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூசேஜ் என்ன ஃபஸ்ட்டு அப்படின்றத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம என்ன மாதிரி ஈவி சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. அடுத்து ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அதோட டிசைன். ஸோ டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிறேன் அப்படின்றப்ப பார்க்குறதுக்கு ஒரு ஸ்போர்ட்டி லுக் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பேன். பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு 100cc 150cc இல்லை பைக் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருந்தால் போதும், பார்க்குறதுக்கு ஒரு வெஹிக்கிள் இருந்தால் போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இதே ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் கொண்டு போவீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அது சைக்கிள் மாதிரி இருந்து அதிலே பார்த்தீங்கன்னா பெடலிங் ஆப்ஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி உங்களோட யூசேஜை பொறுத்தும் இது மாறும். இப்போ நீங்கள் வில்லேஜில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூட்டைகள் இது மாதிரி தான் கொண்டு போகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லாட் ஆஃப் ஸ்பேஸ் இருக்கணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் டிசைனுங்கிறது வந்து அட்ராக்டிவான லுக் இருக்கணும் அவசியம் இல்லை, பட் யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும்னு யோசிப்பாங்க. ஸோ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், மினிமலிஸ்டிக்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ உங்களோட டிசைன் ஐடியா உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட வண்டியோட டிசைன் மாறும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி டேஸ்ட் இருக்குது, என்ன மாதிரி டிசைன் வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பேட்டரி அண்ட் அதோட ரேஞ்ச். ஸோ பேட்டரி தான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட ஹார்ட் மாதிரி. ஸோ வண்டியோட பேட்டரி என்ன கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றத பொறுத்து அந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேஞ்ச் போகும் அப்படின்றதே கால்குலேட் ஆகும். ஸோ ஃபார் தட் உங்களோட நீட்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் தெளிவாக யோசிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 kilometers ரேஞ்ச் போகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 40 to 50 kilometer ரேஞ்ச் தர வண்டி கொடுத்தாலே அது உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். இல்லைப்பா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி சொமேட்டோ இந்த மாதிரி இதில் டெலிவரி பண்ணுறேன், ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏவி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 100 to 120 150 kilometer ரேஞ்ச் தர மாதிரி ஒரு வெஹிக்கிளாக இருக்கணும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட நீட்ஸ், நீங்கள் டெய்லி எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 20 to 50 போகிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 70-80 தர அளவு மைலேஜ் தர மாதிரி ஒரு வண்டி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ நான் 20 kilometer மட்டும் போக போகிறதுனா அங்கேருந்து கொஞ்சம் இடத்துக்கு சுற்றி போகும். ஸோ அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா உங்களோட பேட்டரி கெப்பாசிட்டி எந்த அளவு இருக்குன்னு யோசிங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ண போகிற பேட்டரி என்ன டைப்புன்னு பாருங்கள். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் இருக்குது, லித்தியம் அயன், பேராபாஸ்பேட் இது மாதிரி சொல்லிட்டு நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த பேட்டரி ஓகேவாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டார் பவர். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் மோட்டார் பவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டிக்குமே சேஞ்ச் ஆகும். என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் போகிறேன், பெட்ரோல் போடாமல் ஃப்ரீயாக போகிறேன் அப்படின்னு சொன்னாலுமே நான் ரோட்டில் போகிறேன் அப்படின்னா 4 பேர் போகிறப்ப எனக்குமே வந்து ஆஸ் யூஸ்வலாக ஸ்பீடாக போகணும் அப்படின்ற ஆசை வரும். முக்கியமான ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 70 to 80 வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வண்டி போனால் தான் எனக்கு பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மினிமம் 40 kilometer ஸ்பீடுன்றதே அதிகமாக இருக்கும். ஸோ இதே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வண்டி கொடுக்கணும், ரொம்ப ஸ்பீடாக போகாமல் பையன் பத்திரமா போயிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 இருக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நீட்ஸை பொறுத்து என்ன பேட்டரி கெப்பாசிட்டி, என்ன ஸ்பீட் டாப் ரேஞ்ச் போகும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 50 to 70 அப்படின்றது ஒரு ஆவரேஜ் ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு காலேஜ் போகிறவங்களுக்கோ ஆஃபீஸ் போகிறவங்களுக்கோ வீட்டில் இருக்க பெண்களுக்கோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ உங்களோட ஸ்பீட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வெஹிக்கிள் சூஸ் பண்ணலாம் அப்படின்றது மாறும். அடுத்து 5வது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரிங் அடிஷனல் ஃபீச்சர்ஸ்.
ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும். பிகாஸ் இப்போ நம்ம இருக்கிறது 2023. ஸோ இன்னைக்கு நாளில் பார்த்தீங்கன்னா எல்லா கையுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அதுக்கு யூஸ் பண்ணி பழகிட்டோம். நம்மளோட டெய்லி லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா மாறிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கப்போ நம்ம வாங்க போகிற ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வெறும் ட்ராவலுக்கு மட்டும் யூஸ் ஆகாமல் நம்மளோட டெய்லி லைஃப்பை மோர் கன்வீனியண்ட்டாக மாற்றிருந்துச்சுன்னா அது இன்னுமே நல்லாயிருக்கும். பிகாஸ் இப்போ வர நிறைய வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா சூப்பரான சஸ்பென்ஷன் இருக்குது, ஏபிஎஸ் இருக்குது, கூட பார்த்தீங்கன்னா மேப் இருக்குது, ஜிபிஎஸ் இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது. முக்கியமாக நிறைய வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா கீயே இல்லாமல் கீலெஸில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. உங்களோட வண்டி எங்கே இருக்குது அப்படின்றத உங்களோட மொபைல் மூலியமாக பார்க்கலாம். உங்கள் வண்டியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றத உங்களோட மொபைல் மூலியமாக பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தூரம் தான் போகும், அடுத்து நம்ம சார்ஜ் போகணும் அப்படின்றத உங்களோட மொபைலில் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இது மட்டும் இல்லாமல் நிறைய வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா காலிங் ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் வெஹிக்கிளில் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் உங்களோட மொபைல் கையில் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஃபோன் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்தீங்கன்னா வண்டியிலே ஷோ அப் ஆகும். ஜஸ்ட் நம்ம அங்கேயே கால் அட்டன் பண்ணிக்கலாம், அதிலே பேசிக்கலாம், அங்கேயே கட் பண்ணிக்கலாம். சில வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மியூசிக்கும் அது கூட ஆட் ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக போகிறப்ப ஃபன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி மொபைல் ஃபோனில் சாங் போட்டோம் அப்படின்னா பைக்கில் இருக்க ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா பாப்பப் ஆகும். ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ இந்த ஒரு அடிஷனல் ஃபீச்சர்ஸ் எல்லாருக்குமே தேவைப்படும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் ஆஃபீஸ் போகிற உங்களுக்கோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருக்க என்ன மாதிரி ஆளுங்களுக்கோ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோர் கன்வீனியன்ட் டூல். இதே வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கோ அல்லது குழந்தைங்களுக்கோ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தேவையே கிடையாது. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் விஷயத்தை யூஸ் பண்ணவும் தெரியாது. ஸோ உங்களோட யூசேஜ் என்ன, உங்களுக்கு அது தேவைப்படுமா இல்லையா அப்படின்றத யோசிங்க. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணுற எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ரா உங்களோட காசு தான் கொடுக்க போகிறீங்க. ஸோ உங்களோட யூசேஜ் என்ன, நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றத சூஸ் பண்ணி இந்த மாதிரி சில அடிஷனல் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வேணுமா அப்படின்றதையும் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஒரு பெர்ஃபெக்ட் ஈவி சூஸ் பண்ண முடியும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரைஸ் ரேஞ்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 30,000லேருந்து 2 lakh வரைக்கும் அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஈவிஸ் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ உங்களோட பட்ஜெட் என்ன அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அடிஷனல் பட்ஜெட், இப்போ நீங்கள் ஒரு 60,000-70,000 போட்டு வண்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதை விட ஒரு 20,000 போட்டால் இன்னுமே நிறைய ஸ்பெக் கிடைக்குது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு வெஹிக்கிளுக்கு மூவ் ஆன் பண்ண பாருங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் வெஹிக்கிள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 5 yearsக்கு அதை பற்றி நீங்கள் யோசிக்க போகிறது கிடையாது. வண்டியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வண்டியை பற்றி யோசிப்பீங்க. ஸோ ஃபார் தட் நீங்கள் கொஞ்சம் அடிஷ்னலாக நல்ல ஸ்பெக் இருக்க ஒரு வண்டி வாங்குறது ரொம்பவே நல்லது. இன்றைக்கி இருக்க டேட்டில் ஒவ்வொரு புது பிராண்டுமே பார்த்தீங்கன்னா புது வெஹிக்கிளை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கான பெஸ்ட் வண்டி எப்படின்னு சூஸ் பண்ணுறது தான் இதில் பெரிய டாஸ்க். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த 5 டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் ஈவியை சூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சூஸ் பண்ண போகிற ஈவிக்கு ஒரு நல்ல பிராண்ட் வேல்யூ இருக்கும் அப்படின்றத மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் இந்த பிராண்ட் வேல்யூ பற்றி பேசுகிறேன் அப்படின்னா நம்ம ப்ரைஸ் கம்மியாக கிடைக்குது, ஏதோ ஒரு பிராண்டில் போய் ஏதோ ஒரு வண்டியை வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து அதோட சர்வீஸ்லேருந்து எல்லாமே வந்து நமக்கு பெரிய ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கப்போ மினிமம் ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எந்தெந்த வெஹிக்கிள் இருக்குது அப்படின்றத சூஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி உங்களோட வெஹிக்கிளை சூஸ் பண்ணுங்கள். புதுசாக ஒரு வண்டி வந்துருச்சு நல்ல மைலேஜ் தருதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக மட்டும் அந்த வண்டியை தயவு செய்து சூஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் ஓகேப்பா, என்னென்ன பைக்லாம் இருக்குது, அது என்னென்ன ரேஞ்ச் தருது, அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதையும் ஒரு வீடியோவாக கிரியேட் பண்ணி உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ. நான் சொன்ன இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி சேஃப் ரைட், என்ஜாய் த எலக்ட்ரிக் பைக் ரெவல்யூஷன். See you next time. Bye bye.